ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் எழுந்ததே ரொம்ப லேட். ஏன்னா இன்னைக்கு சண்டே இல்லையா, ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற எந்த விதமான அவசரமும் இல்லை. பசங்களாம் எழுந்ததுக்கு அப்புறம் தான் நான் எழுந்தினேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பச்சை அரிசியில் வேறு ஏதாவது ரைஸ்லாம் எப்போதுமே வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். அதனால தான் தேவைக்காக அப்பப்போ வாங்கிப்பேன். அந்த மாதிரி தான் நேற்றே இன்னைக்கு பொங்கல் செய்ய போகிறோன்றதுனால பச்சரிசி வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ பொங்கலுக்காக அது எல்லாத்தையுமே பருப்பு அரிசி எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை வேகிறதுக்குள்ளே இருக்க கிச்சனில் இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. சண்டேன்றதுனால அந்த அளவுக்கு கிச்சனை பெருசாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணலை. ஏன்னா நாளைக்கு காலையில் எழுந்து லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்ற எந்த விதமான ஒரு அவசரமும் இருக்காது அப்படின்றதுனால குக்கரில் விசில் போயிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா சாதத்தை எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். அரிசியில் ஏதாவது பிரச்சனையா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நார்மலாக பொங்கல்னா அப்படி தான் இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஒரு மாதிரி அப்படி தான் இருந்துச்சு. என்னதான் உப்பு போட்டு என்ன பண்ணாலுமே அந்த ரைஸில் ஒரு மாதிரி டேஸ்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக பொங்கல்னா அதுக்காக தேங்காய் சட்னி இருக்கணும் இல்லையா, ஸோ அதுவுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி தாளிப்புலாம் கொடுக்கும்போது பசங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அதுலேருந்து இந்த மாதிரி நெருப்பு வர்றதை பார்க்கறதுக்காக. இது வராமலும் பண்ணலாம், ஆனால் பசங்க அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்றதுக்காகவே நான் அந்த மாதிரி நெருப்பு வர மாதிரி தான் பண்ணுவேன். அது என்றைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடிய போது தெரியல. மேக்ஸிமம் ரொம்ப சேஃபாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பேன். ஒரு படம் இருக்குது, அதில் இந்த மந்திரிச்ச முந்திரி அப்படின்ட்டு வச்சுருப்பாங்க பேய் ஓட்டுறதுக்காக. அது அவங்க அந்த சடங்குலாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பின்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த முந்திரி எல்லாத்தையுமே சாப்பிட்ருவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்துச்சு. இதுக்காக நான் தாளிப்புக்காக முந்திரி எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் பசங்க 2 பேரும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டே அந்த முந்திரி எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டாங்க. சரி பரவாயில்ல விட, எப்படியும் அவங்களுக்கு தான் சாப்பிட கொடுக்க போகிறோம். அது இந்த மாதிரி பொங்கலில் போட்டு கொடுத்தா என்ன, இல்லை அப்படியே சாப்பிட்டா என்னன்னு நானும் விட்டுட்டேன். நமக்கு வராத விஷயத்த ட்ரை பண்ணவே கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக தப்புன்னு தான் நினைக்கிறேன். வரல அப்படின்ட்டு அப்படியே முடிவு பண்ணிட்டு விடுறதுக்கு பதிலாக அதை அப்பப்போ ட்ரை பண்ணி பார்த்து அதை பெஸ்ட்டாக பண்ண கற்றுக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் பொங்கலும் பண்ணேன். பொங்கல் எனக்கு பிடிக்காது, எனக்கு சாப்பிட்றதுக்கு இந்த நெய்லாம் சேர்க்குற பொருள் எதுவுமே எனக்கு பிடிக்காது. ஸ்வீட்னால் ரொம்பவே நல்லா சாப்பிடுவேன், ஆனால் இந்த மாதிரி வேறு ஏதாவது சாப்பாட்டில் சேர்த்துனா கண்டிப்பாக பிடிக்காது. அதுக்காகவே நான் பொங்கல் செய்யவும் மாட்டேன். இன்றைக்கி வீட்டில் எல்லாரும் கேட்டாங்களேன்றதுக்காக செஞ்சேன், ஆனால் இதுக்கப்புறம் அவங்க கேட்கவே மாட்டாங்க போல். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எதிர்பார்த்ததை விட ஒரு படி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருந்தேன் இல்லையா, அதனால தான். நெய்யெலாம் அதிகமாக போடாமல் தாளிப்பு ஜாஸ்தி கொடுக்காம எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சதுனால நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஆனால் மீதி யாருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு சாப்பாடு பிடிக்கல. ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்குது. அது ஏன் தான் அவங்க பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அதை ரொம்பவே ஆசைப்பட்டு விரும்பி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறோம். எதுக்காக அப்படின்ற ரீசன் அந்தளவுக்கு தெரியாட்டினாலும் கண்டிப்பாக வீட்டில் மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது இந்த மாதிரி மருதாணி அரைச்சி தலையில் போடுறது ஒரு பழக்கம் இருக்குது. கைக்கு வாங்கி அரைச்சி வைக்கிறோம் அப்படின்றத தாண்டி கண்டிப்பாக தலைக்கு போடணுன்றதுக்காகவே தான் நிறைய டைம் அதை பண்ணுவோம். இந்த மாதிரி போடுறதுக்கான பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி தலையில் தேய்ச்சி குளிச்சா குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, வெள்ளை முடியெலாம் மறைஞ்சிரும் மீன்ஸ் அது ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிடும் இல்லையா, அந்த அளவுக்கு அது வெள்ளையாக அசிங்கமாக தெரியாது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வெள்ளை முடி இருக்குது. ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே வந்துருச்சு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது இனி வரைக்கும் கரெக்டாக தெரியல. அதுக்காக அப்போவே ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம், ஆனால் அது சரி ஆகலை. அதனால் அதை அப்படியே விட்டாச்சு. இப்போ அது எங்களில் ஒரு விஷயமா மாறிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வெள்ளை முடி இருக்குது. என் தங்கச்சி தான் சொல்லுவாள், இதனால் எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லைன்னு தெரிஞ்சுமே நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது பிடிச்சிருக்கு பண்ணுறோம், இது நமக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு அப்படின்றதுக்காக பண்ணுறோம். நேற்றே அம்மா வாங்கிட்டு அரைச்சி வச்சதுனால நைட்டே எல்லாருமே கையில் வச்சுக்கிட்டோம். கையில் வச்சது போக மீதி தான் தலைக்கு தேய்ச்சிடணும். நேற்றே அம்மாவும் தங்கச்சியும் தேய்ச்சி குளிச்சுட்டாங்க. எனக்கு டைம் இல்லை, சரி நாளைக்கு சண்டே இல்லையா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேய்ச்சேன். வெளியில் என்னமோ மழை வர்ற மாதிரி நல்ல காற்று, நல்ல சில்லுன்னு இருந்துச்சு. இந்த டைமில் மருதாணி தேய்க்கிறேன்னு அப்பா திட்டினார், சளி பிடிச்சிக்க போகுது அப்படின்ட்டு. நமக்கு அதெல்லாம் ஆகாது அப்படின்றது நமக்கே தெரியும் இல்லையா, அந்த கான்ஃபிடென்ட் தான். இப்போ நமக்கு லஞ்ச் டைம் வரைக்கும் இது அப்படியே தலையில் ஊற வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இன்னும் சமைக்கணும், நிறைய வேலை இருக்கு இல்லையா, ஸோ அது வரைக்கும் இது அப்படியே இருக்கும். ஒரு சில ரூல்ஸ்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. கிச்சனுக்குள்ளே போகும்போது இப்படி தான் பண்ணணும், இதெல்லாம் தான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அது நிறைய பேர் நான் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம வீட்டில் அந்த மாதிரிலாம் கிடையாது. நமக்கு கம்ஃபர்டபுளாக என்ன இருக்கோ அதை பண்ணுறது மட்டும்தான் நம்ம கிச்சனில்.
நேற்று ஒரு கைப்பிடி சாதம் மீந்துருச்சு. சரி அதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சிட்டு இருக்கும் போது தான் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அது கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு குடிக்கிற அளவுக்கு ஜாஸ்தி குவான்டிட்டியில் இல்லை. ஆனால் அதில் நிறைய தண்ணி ஊற்றி அதில் தயிர் போட்டு குடிச்சேன்னா கண்டிப்பாக அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது அப்படின்றதுனால தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே சாப்பிட்ருந்தோன்னா கண்டிப்பாக நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்க மாட்டேன். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா கிச்சனில் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அந்த கஞ்சி நல்லா கையாலே மசிச்சு விட்டு தயிர் சேர்த்து நிறைய தண்ணி ஊற்றி அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதை நம்ம சமைக்கிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு காலி பண்ணிட வேண்டியது தான். அது குடிக்கிறோன்றது நமக்கு ஃபீல் ஆகவே ஆகாது. அது பாட்டு ஒரு பக்கம் குடிச்சிக்கிட்டே ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி சண்டே இல்லையா, ஸோ கண்டிப்பாக நான்வெஜ் தான். ஸோ கறியை எடுத்துகிட்டு வந்தாச்சு. கறி குழம்பு வச்சா கண்டிப்பாக ரசம் வைக்கணும். இது யாரும் பழகலை, நானாகவே பழகிக்கிட்டேன். ஒரு வேளை காரமாக இருக்குது அப்படின்னு குழம்பு பிடிக்கலனாலும் ரசம் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அப்பா கண்டிப்பாக காரம் சாப்பிட மாட்டார். சின்ன வயசில் எதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணமோ அது எல்லாமே நமக்கு பெரிய பிள்ளைங்கள ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா மாறிடும் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த சண்டே அப்புறம் ஃபெஸ்டிவல் எல்லாமே. நிறைய ரியாலிட்டி ஷோ அப்புறம் நிறைய பேர் சொல்கிறது நிறைய படத்துலலாம் கூட பார்த்துருப்போம். ஒரு தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூல் லீவு இந்த மாதிரி சண்டே இந்த மாதிரி டைமாக இருந்தாலும் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு தான் வேலை ஜாஸ்தி இருக்குது அப்படின்ட்டு. இதுவே நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சண்டேனா போதும், காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோன்னு தெரியாது, எந்த வேலையுமே ஓடாமல் அப்படியே சாப்பிட்டோமா நம்ம பட்டில் போய் விளாண்டோமா அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி போயிடும். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. சண்டேனா தான் நமக்கு ஜாஸ்தி வேலையும் இருக்குது. அதுலேயும் இந்த பிள்ளைங்களையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தான் வந்து கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு சில சமயத்தில் அவங்க கேட்குறத நான் காதலே வாங்காமல் சரி ஓகேன்னு பதிலும் சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து இதுக்கு நீ தான் பெர்மிஷன் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் எனக்கு தெரியும், ஓ இதை நம்மக்கிட்ட அப்போ கேட்டிருந்தாங்கல்ல அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் ஓடும். இப்போலாம் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவலி எடுத்துக்கிறது கிடையாது. நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அவ்வளோதான். தீபாவளியா இதுதான் நம்மளால் பண்ண முடியுதா, முடிஞ்சிச்சு. பொங்கலா இவ்வளோ தான் பண்ண முடியுதா, முடிஞ்சிச்சின்னு விட்டுடுறேன். என்ன இந்த பிறந்த நாளில் மட்டும் இந்த மாதிரி ஒரு சில காம்ப்ரமைஸ்லாம் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா பசங்களோட எதிர்பார்ப்புலாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அந்த நாள் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால பண்ணிடுறேன். மற்றபடி இந்த சண்டேல ஒரு சில டைமில் வந்து யோசிப்பேன், சண்டேனா கண்டிப்பாக நான்வெஜ் எடுத்து தான் ஆகணுமா அப்படின்ட்டு. அந்த ஒரு சோகம் என்னுடைய ஃபேஸ்லேயே கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு நான்வெஜ் செய்கிறது ரொம்பவே ஈஸி வெஜிடேரியனை விட. எனக்கு வெஜிடேரியனில் தான் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கூட்டு, பொரியல், ரசம், ஒரு குழம்பு வச்சா கண்டிப்பாக அதுக்கு சைட் டிஷ் இருக்கணும். அந்த சைட் டிஷ் அந்த குழம்புக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நார்மலாக ஒரு காய் பொரியல் எடுத்துகிட்டு போயிட்டு இது கூட சாப்பிட முடியாது, அதுக்கு ஃப்ரை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் இது கூட சாப்பிட முடியாது, இதுக்கு பொரியல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னுட்டு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து பார்த்து சமைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவே நான்வெஜ் எடுத்தோமா, ஒன்று குழம்பு இல்லை கிரேவி, முடிஞ்சு அவ்வளோதான். மீனாக இருந்துச்சுனாலும் அதே தான், மீன் குழம்பு இல்லை மீன் ஃப்ரை. ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக சண்டே மெனு எனக்கு ரொம்பவே ஈஸி தான். இதில் ஒரு சின்ன கஷ்டம் என்னென்னா, பசங்க அன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஸ்பெஷலாக ரெடி பண்ணி தருவோம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை லஞ்சாக இருக்கட்டும், இல்லை ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒன்றாவது ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணுறது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சமைக்கிறத விட எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்கறது தான். எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோன்னா நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இப்போது என் தங்கச்சி வேலைக்கு போயிடுவா, அவளுக்கு நம்ம பேக் பண்ணி கொடுத்து அனுப்பணும். அம்மா வேலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கணும். நம்ம வீட்டில் சாப்பிடணும். இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல இருக்கும்போது அது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சமைச்சோமா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோமா, அது நல்லாயிருக்கும். இப்போ எல்லாருமே ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டோன்னா அதுவும் பரவாயில்ல. பாதி பேர் வேலையில், பாதி பேர் வீட்டில். அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சமைக்கிறத விட இதை பேக் பண்ணி கொடுக்கறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அவங்களுக்கு வந்து போதுமா இல்லை பத்தாதா அப்படின்னு நிறைய மைண்ட் செட் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இதுவே சாப்பிட்டாங்கன்னா பக்கத்தில் உட்காந்து இது வேணும் வேணாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சாப்பிட வைக்கலாம். பசங்களை படிக்க சொல்லும் போது எனக்கு இருக்கிற ஒரு கஷ்டம் என்னென்னா, அவங்க வந்து கேட்கும் போது நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடும். வேலை செய்கிற டைமில் ஏதாவது டவுட்டுன்னு வந்து கேட்டாங்கன்னா அதை மேனேஜ் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி அவங்களையும் அப்படியே சமாதானப்படுத்தி உட்கார வச்சாச்சு. கண்டிப்பாக டிவி பாருங்கன்னு சொன்னால் இதை விட எனக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகும். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க. அதுக்கு இவங்க படிக்கிறது எவ்வளோ பரவாயில்ல. கடகடன்ட்டு நம்ம சாப்பாடு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மருதாணி இல்லை எண்ணெய் ஏதாவது நம்ம தலையில் போடுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் ஆக ஆக ரொம்ப ஹெவியாகிற மாதிரி இருக்கும். அது நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படா நம்ம போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுமே நான் அதை பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு 20 மினிட்ஸ் அது இருந்தால் போதும், ½ அன் ஹவர் இருந்தால் போதும் அப்படின்ட்டு. எனக்கு அப்படி இல்லை. வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் குளிக்கணும். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். குளிச்சுட்டு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னா எதுக்குடா குளித்தோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும்.
உண்மையை சொல்லணும்னா இந்த சண்டேல தான் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஹேர் வாஷ் பண்ணுவோம். பசங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அன்றைக்கி தலை குளிச்சிருவோம். அது ஏன்னு தெரியல, தீபாவளிக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தலை குளிக்கிறதுன்னு பார்த்தா இந்த சண்டே தான் நினைக்கிறேன். சமைச்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கு மட்டும் பேக் பண்ணி எடுத்துட்டேன். மற்ற டைமாக இருந்தால் நான் தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி தம்பி வீட்டில் இருக்கிறதுனால அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாரு. ரொம்ப பக்கம் தான், அதனால் அவர் போயிட்டு வந்துடுவார். என்ன போயிட்டு வர்றதுக்குள்ளே இருக்க நான் ஒரு 4 வாட்டியாவது என் தங்கச்சி வந்து ஃபோன் பண்ணிவிடுவா, தம்பி வந்துட்டானா போயிட்டானா அப்படின்னு கேட்டுட்டு. நான் பெருசாக அந்தளவுக்கு அதை கண்டுக்க மாட்டேன், ஏன்னா எப்படியும் வந்துடுவான்னு தெரியும். காலையில் மார்க்கெட் போயிருந்தப்போ கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கீரையை வச்சு ஒரு சில ரெசிபிஸ்லாம் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க, அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.